இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஊத்துற நீ வேணா டயர்ட் ஆகலாம், சாப்பிட்ற நான் டயர்ட் ஆகும். சுடு 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 சுடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அப்புறம் அதே மாதிரி சார் ரைஸும் வச்சா அதிகமாக தான் சாப்பிடுவேன். ஒரு இப்போ வந்து எனக்குன்னு ஒரு சின்ன இந்த சைஸில் ஒரு குக்கர் இருக்கும், அது தனியாக வச்சிருவாங்க. உங்களுக்கு குக்கர்? ஆமாம், நான் அது ஃபுல்லாக சாப்பிடுவேன். அது மாதிரி காய்கறியும் வச்சு அதிகமாக சாப்பிடுவேன். உருளைக்கிழங்கு புரியல, ஒரு வீட்டில் எல்லாருக்கும் தானே குக்கர் இருப்பான், அது உங்களுக்கு ஒரு பெரிய குக்கர். எங்கள் வீடு வந்து ஆக்சுவலாக ஜாயின்ட் ஃபேமிலி சார். அதாவது எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க, தாந்தினி பயன்னு சொல்லிட்டு. தாந்தினி பயல். தாந்தினி பயல். இப்போ இவ்வளோ சட்டி. ஆனா எனக்கே நான் முதல் முறையா ஒரு ஆளுக்கு தனி குக்கர் வச்சிருக்கேன் இப்பதான் கேள்விப்படுறேன். ஆமா, அந்த மாதிரி வைப்பாங்க எங்க வீட்டுல. இப்ப நான் சாப்பிட்டு முடிச்சேன்னா திருப்பி இன்னொரு குக்கர்ல வைப்பாங்க, 10 அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு குக்கர் முடிஞ்சு இன்னொரு குக்கரா? ஆமா. ஸோ நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முட்டை வதக்கி வச்சா எனக்கு தனியா வச்சிருவாங்க. எத்தனை முட்டை சாப்பிடுவீங்க? நான் ஒரு 10 முட்டை கிட்ட சாப்பிடுவேன் ஒரே நேரத்துல. ஏங்க திகட்டாதாங்க? திகட்ட. அது முட்டை பொடி மாஸ் மாதிரி போட்டு சாப்பிட்டா கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ இந்த பக்கத்துல வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தனி குக்கர், அதுவும் பத்தலையா இன்னொரு குக்கர். இந்த இடத்துல கார்பு பக்கமே போக மாட்டேன், கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் யாரு? நான் கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த இட்லி தோசை பூரி பொங்கல் சாப்பாடு அந்த பக்கமே போறதில்ல. 50 வருஷமாவா? 50 வருஷமா. இப்போ எனக்கு 75. 75? ஆமா. சாப்பாடு என்னன்னா காலையிலே நட்ஸ். நட்ஸ். ஆமா, நட்ஸ் நானே ரெடி பண்ணுவேன். நீங்க வேணா சார். ஒரு காலத்துல, இப்பெல்லாம் ஆக்சுவலி நிறைய நட்ஸ் சொல்ல, ஒரு காலத்துல நட்ஸை பார்க்கணும்னா வெண்பொங்கல்ல தூவிருப்பாங்க மேல. குர்ரா குர்ரா ப்ளீஸ்ரா அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு இருந்ததா. இப்போ வந்து நட்ஸே சாப்பிடுறீங்க. எப்படி சார் நட்ஸ் கால சாப்பிடுறீங்க? நட்ஸ் வச்சுட்டு ஒரு 30 கிராம் அப்படி போட்டு 3-4 ஸ்பூன் போட்டு அப்படி குடிச்சிட்டு ஜம்முன்னு உட்காந்துடலாம். அப்புறம் ஒரு காய்கறி சாலட். காய்கறி சாலட்? ஆமா. வேணும்னா இன்னொரு நேரம் நட்ஸை போட்டு திருப்பி ஒரு தரம் குடிச்சிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 50 வருஷமா இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியல, ஒருத்தர் எப்படி 50 வருஷமா தோசை இட்லி பூரி பொங்கல் எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியும்? இருக்கிறது இல்லையே. கடைக்கோ இல்லை எங்கேயோ போறாங்கன்னா தோசையோ எண்ணெயில் போட்ட பூரி எடுக்கும் போதோ டெம்ப்டே ஆவா, அதை சாப்பிடணும்னு தோணாதா? டெம்ப்டெல்லாம் நம்மளை விட்டு எங்கேயோ போயிடுச்சு. அவர் டயட்டுக்கு என்னப்பா சொல்றீங்க சார்? அதெல்லாம் நமக்கு ஒத்தே வரா சார், நாக்கில் ருசி கண்டுபிட்டாச்சு. இதுக்கப்புறம் அவர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி. உங்களை விட நாங்கள் ருசிச்சு தான் சாப்பிட்றோம், ரசிச்சு தான் சாப்பிடுவோம். இப்போ உங்களுக்கு வந்து சுகரு பிபி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் ரிப்போர்ட் இருக்கு, வேணா தரேன். சுகரு பிபி எதுவுமே கிடையாது. சவால் கை தூக்காத ஆள் வேற யாரு? ஆட்ட கொடுங்க, தம்பிட்டு கொடுங்க, மேலே கொடுங்க. நீங்கள் கை தூக்கல? எனக்கே தெரியும் சார், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட இது எனக்கே தெரியும். அதை அக்செப்ட் பண்ணுறேன். அதை அவங்க சொன்ன கண்டென்ட் அக்செப்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்மளோட ஓவர் வெயிட், நம்மளோட டே டு ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவங்க மேம் சொன்னது 100% அக்செப்டபிள் தான். பட் இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுல. அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாப்ல, எனக்கு தெரியும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கே தெரியும், நான் அதில் தான் வாழ்றேன்னு. என்ன மேட்டர்னா நான் சொல்ல வரேன்னா டெனையல் வேண்டாங்கிறதா சொல்கிறேன். சார் ஒரு சின்ன டவுட் இருக்குது மேம், டாக்டர் மேம் கிட்ட. மேம் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஹெல்த்தி டயட் மெயின்டைன் பண்ணால் ஹெல்த் நல்லா இருக்கும்ட்டு. ஒரு சின்ன டவுட் இருக்குது எனக்கு. இப்போ வந்து நிறைய பேர் ஜெனடிக்ஸாகவும் வருது, ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் நான் எழுதி கொடுப்பேன், இங்கே இருக்கிறவங்க நான் வந்து டெஸ்ட் எடுத்தேன்னா டிஜிஎல் கண்டிப்பாக இருக்கும். டிஜிஎல் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா மேம்? ட்ரைக்ளிசரைன்னு சொல்கிறது வந்துட்டு உள்ள ஃபேட்டி மாதிரி ஸ்டோர் ஆகும், கரெக்டுங்களா? பட் இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் அவரை சொன்னீங்களா உங்களுக்கு டெஸ்ட் எடுத்தால் இருக்கும்ன்ட்டு. நான் சொல்கிறேன் அது உங்களுக்கே இருக்கும்ன்றேன். ஏன்னா அவர் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலும் அந்த டிஜிஎல் வந்து உடம்புல கரைஞ்சிடும். எவ்வளோ சாப்பிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே அது கரைஞ்சிடும்ல மேம்? நான் டிஜிஎல் பற்றியே பேசவே வரலையே. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தை விட்டீங்க, ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னீங்க, கரெக்டா? டிஜிஎல் அதிகமா இருந்தா ஹார்ட் அட்டாக் வரணும். ஐ மீன் கார்டியாக் ரிஸ்க் மார்க்கர்ஸ். பட் அவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றாருல மேம், அப்ப எப்படி மேம் உள்ள பிளாக்கேஜ் இருக்கும்? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணல, டிரைவரா தான் இருக்காரு. டிரைவர்னா என்ன ஓடிட்டே இருப்பாரு? இல்ல சார், அவர் டிரைவரா இருந்தாலும் அன்றாட ஒரு பண்றத பண்ணுவார்ல சார். இப்ப அன்றாட என்ன பண்ணுவாங்க? டிரைவரா தான் என்ன பண்ணுவாங்க? ஸ்டீரிங் பிடிச்சு ஓட்டுவாங்க, அதுவும் உட்கார்ந்து வேலை பார்க்கறது. அதுக்கப்புறம் அவர் எந்த வேலையும் பண்ண மாட்டாரா சார் டே டு லைஃப்ல? உனக்கு தெரியுமா என்ன வேலை பார்க்க? சொல்லு, அவரே கூட சொல்லு. நீங்களா ஒரு முடிவு பண்ணி அவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாரு, உனக்கு டீச்சர் தெரியுமா இது தெரியுமான்னு நீங்க மடக்கிட்டு தான் பாத்தியா எவ்வளவு பெரியது அப்படி மாதிரி நடக்குதுக்கு. இல்ல மேம் வந்து அவ்வளவு ஷூரா சொல்றாங்க, நான் வந்து டெஸ்ட் பண்ணா உங்களுக்கு இருக்கும்னு. தம்பி நீங்க என்ன பண்ணுவீங்க? பயோடெக்னாலஜி ஸ்டூடண்ட் தான் மேம். சொல்வேன், நான் 100% சொல்றேன், 200% கூட சொல்றேன். he will have cardiac risk markers elevated. நான் பயம்புத்துறேன்னு நினைக்காதீங்க. his abdomen itself shows me that he has visceral fat. That's not subcutaneous fat. மேம் பயம்லாம் இல்ல மேம். நான் என்ன சொல்றேன்னா நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி வொர்க் அவுட் பண்ணிட்டா அது கரெக்ட்டா தானே மேம்? இன்ஃப்ளமேஷன் ஒன்னு இருக்குப்பா பாடியில. நான் சயின்டிஃபிக்கலா போணும்னா I'll be ரொம்ப போரிங் ஆயிடும். அத தான் சொல்றேன். நம்ம இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க பண்ற வொர்க் அவுட்ல எவ்வளவு கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நானும் தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றேன். மேக்ஸிமம் 500 இல்ல 700 வெச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடுற கேலரிஸ் எவ்வளவு? கேலரிஸ் பர்னிங் இஸ் டிஃபரண்ட். இன்ஃப்ளமேஷன்ங்கிறது நம்ம பாடியில
ஏன் வரும் தெரியுமா? சரியா தூங்கலனா, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஆனதுனா புலம்புறது மட்டும் இல்ல, கவலைப்பட்டுட்டு இருக்கிறது, ஓவர் டூயிங் ஒர்க் அவுட்ஸ், ஈவன் ஓவர் டூயிங் ஒர்க் அவுட் இஸ் அ ஸ்ட்ரெஸ். ஸோ அதுவுமே இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ப்ராசஸ் ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது, நிறைய சுகரி ஃபுட் சாப்பிட்றது, முக்கியமாக சரியா தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பரோட்டா எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட்டாலும் தான் சொல்கிறேன், உங்களோட ஹார்ட் பிளட் வெசல்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷனுக்கு போயிடும். இன்ஃப்ளமேஷனை தடிச்சிரும். உள்ளுக்குள்ள பிளட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு நேரோ ஆயிடும். தம்பி நீங்க என்ன பண்ணி பயோடெக்னாலஜி தான் ஜுவாலஜி அண்ட் பயோ சார். நீங்க படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர். புரியுதா? நான் கிளாஸ் எடுக்கணும்னா எடுத்துருவேன். அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு பயம் ஊத்துறதுக்காக சொல்ல. எல்லாருமே நம்ம ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஃபேமிலியோட நிறைய நாள் வாழணும். அதுக்காக தான். பிகாஸ் ஐம் சீயிங் சோ மெனி பேஷன்ஸ். நிறைய பேர் சின்ன வயசுல இறந்து போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ்க்காக ஐம் டெல்லிங் திஸ். ஓகே, நான் பசி எடுத்து சாப்பிட்றேன்னா, அப்புறம் நான் சாப்பிட்டது ஃபுல் ஆயிடுச்சா, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா, அது அப்போ நான் நிறுத்திடணும். பசி எடுக்கும்போது சாப்பிடலாம், வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிறுத்தணும். இது எப்போ வரும்னா, நம்ம மைண்ட் வந்து நம்ம சாப்பிட உணவில் வச்சுட்டு இருந்தோம்னா தான் வரும். நிறைய இப்போ பழக்கம் வந்து ஜஸ்ட் மொபைல் பார்த்துக்கிறது அல்லது டிவி பார்க்குறது அல்லது ஃப்ரெண்டோட பேசுறது அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சிக்னல் ஃப்ரம் ஸ்டமக் டு த பிரெயின், கட் பிரெயின் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். அந்த சிக்னல் ஃப்ரம் த ஸ்டமக் நம்மளுடைய கட் பிரெயின் ஆக்சிஸில் போய் அது வந்து எனக்கு ஃபுல்லாகிடுச்சு நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அந்த 20 மினிட்ஸில் சிக்னல் வந்து நம்ம வந்து ரொம்ப வெரி மைன்யூட் சிக்னல், அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் நம்ம என்ன சாப்பிட்றோன்ற கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் சாப்பிட்றோம்னா கண்டிப்பாக அது சிக்னல் சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது, கேட்காது. வி வாண்ட் லிசன் டு த ஹியூஸ் ஆஃப் த பாடி. அப்போது 4 இட்லி என்ன 20 இட்லி 60 இட்லி கூட சாப்பிடலாம். பிகாஸ் வி டோன்ட் லிசன் டு அவர் பாடி. அது ஒரு சில நாட்கள் அது சொல்லிகிட்டே இருக்கும். அப்புறம் சரி இவங்க கேட்கறது கிடையாது, நம்மளோட யூனோ அறிவுறுத்தலை கேட்கறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அது விட்டுடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி லிமிட் இல்லாமல் சாப்பிட்றது. ஸோ எவ்வளோ சாப்பிட்டோமா, இது போதும், என் உடம்பு சொல்லுதா, என்னோட வயிறு சொல்லுதா, நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ பசிக்கிட்டோ சாப்பிடணும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அ ஹேபிட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஒரு லைஃப் லாங் நல்ல ஒரு நெடிதுயிக்கும் ஆறுக்கு ரொம்ப நல்லது. நான் இது என்னோட டேக்கில் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இதை வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் அண்ட் சயின்டிஃபிக்காக பார்க்கணும். அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா இந்த உடம்பை எவ்வளோ அப்யூஸ் பண்ணாலும் அது வந்து தாங்கும் அப்படின்னு. நான் ஒருத்தர் முன்னாடி ஒரு வயசான ஒருத்தர் மீட் பண்ணப்போ அவர் சொன்னார், அவர் ஒரு 60 இருப்பார். அவர் சொன்னார், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உடம்பு வச்சு ஆட்டம் போடு, ஆனால் ஒன்ஸ் அது ஒரு ஆட்டம் போடும் அப்போ நீ இருக்க மாட்ட அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ இந்த உடம்பு வச்சு எவ்வளோ ஆட்டலாம் போடலாம், ஆனால் அது ஒன்ஸ் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே நீ இருக்க மாட்டே அப்படின்னா உன்னால் அது ரியாக்ட் பண்ண முடியாது. நான் நினச்சா என்னால் கையை தூக்க முடியும், நான் நினச்சா என்னால் காலை தூக்க முடியும்னு இருக்க ஸ்டேட் இருக்க வரைக்கும் எல்லாரும் உங்களை சுற்றி சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நான் நினச்சா என் கையை தூக்க முடியாது, நான் நினச்சா என் காலை தூக்க முடியாதுன்னு இருக்கப்போ நமக்கு மட்டும் கஷ்டமாக இல்லை, சுற்றி இருக்கவங்களும் கஷ்டமாக தான் இருப்போம். அப்படி சூழல் வந்துடக்கூடாது. நீங்கள் எல்லாம் ஓகே நான் சந்தோஷமாக வாழணும்னு, எல்லாருமே சந்தோஷமாக வாழ தான் இருக்காங்க. யாராவது கஷ்டப்பட போகிறாங்க, துன்பப்படுறான்னு சொல்ல போகிறாங்களா என்ன? பட் எவ்வளோ காலத்துக்கு வாழ்கிறோமோ அவ்வளோ காலம் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு ஷார்ட்டர் டைம் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது. அதுதான் என்னோட கன்சர்னாக இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் தட்டில் என்ன இருக்குன்னு நான் முடிவு பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன விருப்பப்படணும் சாப்பிட்லாம், ஆனால் அது எல்லாமே ஹெல்த்தின்னு நினச்சிட்டு இருந்துடாதீங்க. நான் என்ன வேணால் சாப்பிடுவேன், என் உடம்பு எதுவுமே ஆகாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் தான் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும். தேங்க்யூ கேஸ், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி கலந்து இருக்கிறப்பக்கு மனமாத நன்றி. அதே போல் நிகழ்ச்சி கலந்து விட சிறப்பு இருந்தவருக்கு மனமாத நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.